அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்குத்தான் இந்த பதிவு. இந்த பதிவோட நோக்கம் என்ன? பணக்காரனாக மாறுவது எப்படி? பணக்காரனமா மாறணும் அப்படின்னா இந்த உலகத்துல 3 வழி இருக்கு பொதுவா. அப்ப 3 வழியிலே முதல் வழி எது? வேலைக்கு போகணும். வேலைக்கு போனா சம்பளம் கிடைக்கும். சம்பளத்தை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து குடும்பத்தை நடத்தி அதில் சேமிக்கும் திறனையும் நாம் பழக்கப்படுத்தி கொண்டு அதீத புத்திசாலித்தனமையும் திறமையும் வச்சுக்கிட்டு ஆடம்பரத்தை கொஞ்சம் குறைச்சி அதில் சிறுக சிறுக சேமித்து செல்வந்தனாக மாறலாம். இன்னைக்கு இருக்கிற அந்த கலிகாலத்தில் வேலைக்கு போய் சம்பளம் வாங்கி ஒருத்தர் செல்வந்தனா மாறணும் அப்படின்னா அதீத திறமையும் அதீத புத்திசாலித்தனமும் எவரிடத்தில் இருக்கிறதோ அவர்தான் செல்வந்தனாக மாற முடியும். அப்போ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நேர்மையான நபர்கள் தான் நீங்கள். யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டீங்க. பிறருக்கு உதவி செய்யும் குணம் இருக்கும் உங்கள்கிட்ட. இப்படி உங்களுடைய குணநலன்களை நாம் தனிப்பதிவுகளாக நம்ம பார்க்கலாம். இந்த பதிவோட நோக்கம் என்ன? எளிமையான முறையில் நாம் பணக்காரனாக முடியுமா? நிச்சயமா முடியும். இப்போ அதுக்கு முன்னதாக இந்த 3 வழிகளில் ஒருத்தன் வேலைக்கு போய் செல்வந்தனாக மாற முடியுமா? அது சாத்தியமாக வேண்டுமென்றால் அதீத திறமை அதீத புத்திசாலித்தனம் எவ்விடத்தில் இருக்கோ அவர் வேலைக்கு போய் செல்வந்தனாக மாறலாம். இன்னொரு வழி என்ன அப்படின்னா, சொந்தமாக தொழில் செய்து அதை இன்னைக்கு இருக்கிற நவீன காலத்துக்கு தகுந்தாற் போல தொழிலை விரிவுபடுத்தி அதில் ஒரு லாபத்தை கொண்டு வந்து அந்த வழியிலே செல்வந்தனாக இன்னைக்கு 80% பேர் இருக்காங்க. அப்போ எந்த வழியும் இல்லாதவாளுக்கு இதுவும் ஒரு வழி. சொந்தமாக தொழில் செய்யணும் அல்லது கைத்தொழிலை கற்றுக்கிடணும், இல்லைன்னா முன்னோர்கள் செய்த தொழிலை நம்ம தொடர்ந்து செய்து அதில் ஒரு பெரிய லாபத்தை ஈட்டி பணக்காரனாக மாறலாம். இன்னொரு வகை என்ன? வளர்ந்த நிறுவனங்கள், பணக்காரனாக மாறிய நிறுவனங்கள் நிறையா இருக்கு. உலக சந்தையாக மாறி உலக மார்க்கெட்டாக மாறி இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டாக இருக்கிறது. அந்த மார்க்கெட்டில் அந்த சந்தையில் நீங்களும் ஒரு சிறு முதலீட்டாளர்களாக உள்ள போய் நிதானமாக பொறுமையோடு காத்திருந்து அந்த வழியிலையும் ஒரு செல்வந்தனாக மாறலாம். உலகம் பூரா எங்கே போனாலும் இந்த 3 வழி தான் இருக்கு. இந்த 3 வழியை தவிர வேற வழி இல்லை. இன்னொரு வழி இருக்கு. அந்த வழிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த 3 வழிகளை தவிர வேற வழி. ஒன்று வேலைக்கு போகணும், இல்லைன்னா சொந்தமாக தொழில் செய்யணும், இல்லைன்னா தொழில் செய்கிறவாளோட நாம் கூட்டு சேரணும். இந்த 3 வழியை தவிர பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேறு வழியே கிடையாது. இன்னொரு வழி இருக்குது. அது என்னென்னா, அடுத்தவனை ஏமாத்துறது, ஊர் மக்களை சுரண்டுறது, அல்லது கூடவே இருந்து குழி பறிக்கிறது, அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படுறது, நம்பிக்கை துரோகம் பண்ணுறது, இது மாதிரியான செய்து குறுக்கு வழியிலே செல்வந்தனாக மாறுவான். ஆனால் அது தப்பான வழி, அழிவை தரும். கண்டிப்பாலும் இருந்த இடம் தெரியாமல் போயிடுவான். மூட்டை மூட்டையாக பணம் ஏமாற்றி வச்சு பணம் சேர்த்தவன் நிச்சயமாக சாகும்போது அவன் நிம்மதியற்றுத்தான் சாவான். அதில் எந்த மனம் மாற்றல். அதனால அந்த தப்பு வழிக்குள்ளே நம்ம போக வேண்டாம். அப்போ கும்பராசி அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போ எளிமையான முறையில் நாம் பணக்காரனாக ஆகணும் அப்படின்னா இந்த 3 வழி தான். ஒன்று வேலைக்கு போகணும், இல்லைன்னா தொழில் செய்யணும், இல்லைன்னா தொழில் செய்கிறவோட கூட்டுச்சா. இங்கே தான் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கற்றுக்கிடணும். ஐயா, நான் வேலை எனக்கு இல்லை, சொந்தமாக தொழில் செய்கிற அளவில் எனக்கு சின்ன முதலீடு கூட கிடையாது, நான் ஒரு பங்குதாரனாக போகிறேன்னா கூட அங்கே ஒரு 100 ரூபா நான் செலவு பண்ணேன்னா அது கூட எனக்கு வழி இல்லை, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, என்னை கைதூக்கி விட யாரும் இந்த உலகத்தில் இல்லை. இந்த நிலையில் நாம் ஒரு செல்வந்தனாக மாற முடியுமா? ஆலய வழிபாட்டிலே, தெய்வ பரிகார முறைகளிலே அல்லது வேத தாந்திரிக முறைகளிலே வழி இருக்கிறதா?
நிச்சயமாக இருக்கிறது. நம்மளுடைய வேத ரிஷிகளும், முனிகளும், ஞானிகளும் எழுதி வைத்த உண்மை. ரகசிய குறிப்புகளா அவங்க ஆண்டு அனுபவிச்சு பார்த்த உண்மைகள, கண்ட உண்மைகள குறிப்புகளா எழுதி வச்சிருக்காங்க. அப்ப அந்த வகையில கும்பராசி அன்பு சகோதர, சகோதரிகள் இயற்கையிலேயே நமக்கு உதவிக்கரம் இருக்கிறதா? அண்ணன் தம்பியை நம்பாதீங்க. சொந்த பந்தத்தை நம்பாதீங்க. நட்பை கூட நம்பாதீங்க. ஆனா இந்த இயற்கையை நம்புங்க. அப்ப கும்பராசிக்கு இயற்கையாகவே இயற்கை உங்களை உதவி செய்ய காத்திருக்கிறது. அதை தான் நீங்க முழுமையா நம்பணும். அப்போ ச அப்பா, அம்மா சேர்த்து வச்ச சொத்து இருந்தா, அதை நம்ம போட்டு அதில எடுத்து வித்து பிடிச்சு ஏதாவது ஒரு தொழிலை செஞ்சு மேலே வந்துடலாம். அப்ப யாராவது தொழில் செய்யக்கூடியவா கூட சேர்த்து, "நீ வாப்பா" அப்படின்னு கூட்டிட்டு போய் அது உதவி செய்து, அதில நம்ம மேலே வரலாம். இல்ல அப்படின்னா, நாம வேலைக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிடிச்சு, அதில மேலே வரலாம். இந்த 3ம் இல்லாத நபர்களே எப்படி வர்றது? அப்போ உதவி செய்ய இந்த இயற்கையை தவிர வேற எதுவும் இல்லை. இந்த அண்டம் தான் இந்த பிண்டத்தை காக்கிறது. அப்ப இந்த இயற்கை தாவரங்கள்ல 2 ராசிகளுக்கு ஒரு இயற்கை சரியா காத்திருக்கிறது. அந்த வகையில கும்பராசி அன்பு சகோதரன், சகோதரிக்கு இந்த இயற்கை உதவி செய்ய காத்திருக்கிறது. ஏன்னா, இயற்கை தாவரங்களிலே உங்களுக்கென்று ஒரு இயற்கை பிரபஞ்ச சக்தி காத்திருக்கிறது இந்த பூமிக்குள்ள. அது கருங்கல்லுன்னு சொல்லுவா, அல்லது அஞ்சனக்கல்லுன்னு சொல்லுவா. கருங்கல்லுன்னா மின்னாது, ஓசை எழுப்பும். அதுதான் நம்ம தெய்வ சிலைகள்லாம் உடைக்கிறோம், அது உங்களுக்கு தெரியும். அஞ்சனக்கல்லுன்னா தங்கத்தை விட மின்னும். தங்கத்தை விட அதுதான் மின்னும். ஆனா, நாம தங்கத்துக்கு முக்கியத்துவம் குடுக்குறோம். அஞ்சனக்கல்லுக்கு முக்கியத்துவம் குடுக்கறதில்ல. அப்ப கும்பராசியை பொறுத்தவரைக்கும் ஒரு பிளானட் சனி பகவான் தான் ஆக்டிவேட் பண்றாரு. அப்ப சனி பகவானுடைய முழு சக்தியாக இந்த இயற்கைக்குள்ள இருக்கிற இந்த அஞ்சனக்கல் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறது. அஞ்சனக்கல் எப்படி உதவி செய்யும்? பணம் கொடுத்து உதவி செய்யுமா? இல்ல. பணத்தை நீங்க தான் கொண்டு வரணும். ஆனா, உங்க திறமையும், உங்க மனசையும் ஒரு நேர் பாதையில கொண்டு போய், அந்த 3 விதமான தொழில்களுக்குள்ள ஏதாவது ஒரு தொழில்களுக்குள்ள கொண்டு போய் உங்கள சேர்த்துடும். இந்த அஞ்சனக்கல்லையோ அல்லது கருங்கல்லையோ சின்ன துண்டு, சின்ன பிட்டு எடுத்து செட்டப் பாக்கெட்ல வச்சுக்கணும். அப்போ நீங்க அண்ணன் தம்பியை நம்ப வேண்டாம். மாமன் மச்சானை நம்ப வேண்டாம். சொந்த பந்தத்தை நம்ப வேண்டாம். யாரும் கொடுத்து உதவி செய்ய வேண்டாம். இந்த அஞ்சனக்கல் உங்களுக்கு உதவி செய்யும். இதுதான் ரகசிய தந்திரம். அது எப்படி? ஒரு கல்ல வாங்கி பாக்கெட்ல போட்டுட்டா நான் பணக்காரன் ஆயிடுவேனா? ஆயிடுவீங்க. உங்க மனத பணக்காரன் ஆக்குறதுக்கு தூண்டிக்கிட்டே இருக்கும் இங்க இருந்துட்டு. சூட்சும தந்திரம். அது எப்படிங்க? மூச்சு காத்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா? தெரியாது. ஆனா அது இல்லைன்னா நமக்கு உயிர் இல்லை. அது மாதிரி இங்க இருந்துகிட்ட அந்த கல்லு உங்க மனத, உங்க செயல் திறமைய, ஒரு பக்குவமான மனநிலைய, கரெக்டா பணம் வருகின்ற வழிய கரெக்டா நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு உந்து சக்தியாக விளங்கும். அப்ப இந்த இயற்கை உதவுவதற்கு காத்திருக்கு இல்லையா? அப்ப ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? கும்பராசி அன்பு சகோதர, சகோதரிகள் முழுமையான நம்பிக்கையோடு அந்த இயற்கையின் பட்ட நீங்க பாக்கெட்ல வச்சுக்கோங்க. உங்க மனத, உங்க உழைப்ப எப்படி தூண்டி விட்டு நீங்க செல்வந்தனாக மாறுகிறீங்க அப்படிங்கிறத உங்க கண்கூட நீங்க பார்க்கலாம். அப்ப இயற்கையை நம்புங்க. ஒரு வலிமையானவனாக மாறுங்க. பணக்காரனா ஆயிடுவீங்க.
இயற்கையைப் போல உதவி செய்ய இந்த உலகத்துல யாருமே இல்ல. முழுமையா நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கைங்கிறது, விடாமுயற்சிங்கிறது 2ம் தேவை. அது 2மே இது குடுத்துரும். இதெல்லாம் சூட்சும தந்திர முறைகள். இத பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில பெருங்கொண்ட செல்வந்தனாக நீங்க மாறலாம். இதுபோல நல்ல தகவல் தொடர்ந்து நம்ம பதிவுகள் இட்டுட்டே வர்றேன். ஒவ்வொரு ரகசிய முறைகளையும் சொல்லிட்டு தான் இருக்கேன். அத நிதானமா கேட்டாலே வாழ்க்கையில பக்குவம் அடைந்துடலாம். பெருங்கொண்ட வெற்றியை பெறலாம். இதே போல இனி ஒரு நல்ல தகவலோடு திரும்ப உங்களை சந்திப்பேன். நன்றி நண்பர்களே.